இது வந்து பார்ட் 3 வீடியோ. ஆக்சுவலி நம்ம ஆக்சுவலி இது ஒன் ஷாட் சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் கொஞ்சம் ஸ்டோரி லென்த்தாக போகிறதுனால இது மேபி இது இன்னும் எத்தனை ஷார்ட் போடுன்னு எனக்கு தெரியல. பட் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஷார்ட்டாகவே முடிக்க பார்க்குறேன்டா. சரி, நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட்டில் நீங்கள் வந்துட்டு ரியான்னு நினச்சி நீங்கள் ஜேகே வந்துட்டு திட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் தெரியும் நீங்கள் ஜேகேவை பற்றி ஜேகேட்டே திட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதோட அந்த பாட்டு முடிஞ்சிச்சு. வாங்க இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும், எல்லாத்தையும் ரெடி பண்ண ஓகேவா அப்படி சொல்லிட்டு ஜேகே போட்டு சொல்லிட்டு போயிடுவார். உங்களுக்கு பயமாக இருக்குது, ஏன்னா நீங்கள் வந்து ஜேகே போடாத வரை பேசியிருப்பீங்களா ரியா இருக்கிற நினச்சிக்கின்னு இந்த ஆள் போய் நம்ம சொட்டை பார்த்துக்கிட்டு ஏதோ சொல்ல போகிறா, நான் என் வேலை இன்றைக்கி போக போகுது, கடவுளே எனக்கு மட்டும் இப்படி சோதனை மேலே சோதனை கொடுக்குறேன், உனக்கு கொஞ்சமாச்சும் கருணை இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புலம்புறீங்க. ஆக்சுவலி வந்துட்டு ஜேகே போயிருக்க மாட்டார், போயிட்டு அந்த பக்கம் நிற்பாரு, சும்மா நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கலான்னு சொல்லிட்டு. அப்புறம் நீங்கள் இதெல்லாம் பேசுறது பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப சிரிப்பு வந்துடும். பட் ஏன் இந்த மனுஷன் சிரிக்கிறாரு நீங்கள் இப்படிலாம் பண்ணுறதை பார்த்து அவருக்கே தெரியல. அப்புறம் கொஞ்ச நேரம் அவரே வச்சுட்டு நம்ம பேருக்கு இப்படிலாம் பண்ணுறோம், பிஹேவ் பண்ணுறோம் வித்தியாசமாக, நம்ம இப்படிலாம் பண்ணக்கூடாது ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டே அவர் சொல்லிக்கிறாரு. இந்த பக்கம் வந்துட்டு ஜாக்சன் வந்து ரியா ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னு சொல்லியிருப்பாரு. அப்போ வந்துட்டு ரியா வந்துட்டு ஜாக்சன் முகத்தை பார்க்க மாட்டேன்ற பேர்ல கீழே முகத்தை வந்துட்டு தரையை பார்த்து வச்சுன்னு இருப்பாங்க. அதுக்கு ஜாக்சன் சொல்லுவாங்க, மேடம் நீங்கள் கொஞ்சம் என் முகத்தை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சாரி சார் அன்றைக்கி நான் தெரியாமல் வந்துட்டு உங்களை பேசிட்டேன். அதை வந்துட்டு நீ ரியா வந்து கொஞ்சம் திக்கி சொல்லுவாங்க, தெரியாமல் பேசிட்டிங்களா, எனக்கு என்ன தெரிஞ்சு பேசுன மாதிரியே இருந்துச்சு அப்படி சொல்லி ஜாக்சன் கேட்கும்போது, இல்லைங்க சார் நிஜமாலுமே எனக்கு தெரியாதுங்க சார், நீங்கள் தான் வந்து கிளைண்ட்னு, நீங்கள் கிளைண்ட்னு தெரிஞ்சுதான் நான் உங்களை ஒரு வார்த்தை கூட பேசியிருக்க மாட்டேன், அப்போ நான் கிளைண்ட் இல்லைன்னே நீ திட்டிருக்கலாமா அப்படி சொல்லி கேட்கும்போது, இப்போ ரியாக்கு என்ன சொல்கிறது தெரியல. ஜாக்சன் பார்த்து, இல்லைங்க சார் ஆக்சுவலி சாரி, நீ எதை வேணாலும் சொல்லு, பட் என் முகத்தை பார்த்து சொல்லு அப்படி சொன்னோடனே அப்படியா வந்தது ஜாக்சன் முகத்தை பார்த்து சாரி சார் அப்படி சொன்னோடனே, சாரிலாம் வேணா ஒரு கப் காஃபி வாங்கி கூட, அப்போனா நான் மன்னிக்கலாமான்னு யோசிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது ரியாக்கு வித்தியாசம் ஃபீல் ஆகுது. என்னடா இது, நம்ம திட்டினா இந்த மனுஷன் சாரி கேட்டாலும் ஓகே சொல்லுவாங்க, இவங்க என்ன ஒரு கப் காஃபி கேட்குறாங்க அப்படி சொல்லிட்டு அவங்க யோசிப்பாங்க. அப்போ ஜாக்சன் சொல்லுவாங்க, என்ன பலமாக யோசிக்கிறா பழகுது அப்படி சொல்லிட்டு ரியா பார்த்து கேட்கும்போது, இல்லைங்க சார் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, காஃபி தானே நான் உங்களுக்கு வாங்கி தரேன் அப்படி சொல்லும்போது, ஓகே ஓகே அப்போ ட்ரீட் கன்ஃபார்ம் தானே அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, ட்ரீட்டா அப்படி சொல்லிட்டு ரியா மறுபடியும் திக்கி பேசும்போது, இப்போயே நீ திக்கிற, நீ தானே நான் காஃபி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு ஜாக்சன் சொல்லும்போது, நான் காஃபி தானே சார் சொன்னேன், ட்ரீட்னு சொல்லிட்டேன், என்னை பொறுத்தவரை காஃபி கூட எனக்கு ட்ரீட் தான்மா, உன் கையில் வாங்கி கொடுத்தா அப்படி சொல்லிட்டு ஜாக்சன் வந்து ரியா பேசும்போது, ரியாவுக்கு இப்போ என்னடா இந்த மனுஷன் இவன் மட்டும் வந்தால் என்னென்ன பேச ஒரு பைத்தியமா இல்லை பைத்தியமாக நடிக்கிறானா அப்படின்ற மனசில் நினைப்பாங்க. அப்போ ஜாக்சன் சொல்லுவார், உன் ஃப்ரெண்டை மாதிரி நீயே மாறிட்டியா அப்படி சொல்லி, என்னது அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை நீ மனசுக்குள்ளே நினைக்கிறேன்னு சொல்லிட்டு வாயத்துலேருந்து வெளில தான் இவ்வளோ நான் சொன்னேன் அப்படி சொன்னோன்னே, ஐயோ மன்னிச்சுங்க 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 அப்படி சொல்லிட்டு ஓடிடுவாங்க. இப்படி சொல்லிட்டு இதை பார்க்குற ஜாக்சனுக்கு வந்து சிரிப்பு வரும், நல்ல பொண்ணாக இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லினே சிரிப்பார். யாரா நல்ல பொண்ணு சொல்லிட்டு பின்னாடி சவுண்ட் கேட்கும். பார்த்தா ஜேகே, என்னடா சொல்லியிருந்த நல்ல பொண்ணு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு ஜேகே மறுபடியும் கேட்கும்போது, உனக்கேண்டா ஏய் நீ யாரை சொன்னேன்னு எனக்கு தெரிஞ்சாகணும்னு சொல்லிட்டு ஜேகே கேட்கும்போது, இல்லைடா ரியா அப்புறம் வேற யார் மீரா தான் நல்ல பொண்ணுங்க இல்லை அப்படி சொல்லிட்டு சொன்னேன். எது மீரா உனக்கு நல்ல பொண்ணு, டே கொஞ்ச நேரத்துக்கு அவள் என்னை எப்படி தவிர திட்டினு இருந்தா, அவள் ஃப்ரெண்டு ரியா நினச்சிக்கின்னு அவள் ஃப்ரெண்டு ரியா நின்று இருக்கான்னு நினச்சி பக்கத்தில் என்ன வாடா போடாலாம் பேசினாடா அப்படி சொல்லிட்டு ஜாக்சன்கிட்ட வந்து ஜேகே சொல்லும்போது, அப்படியா மச்சான் அப்படி சொல்லுங்க, டே இது ஆஃபீஸ்டா அப்படி சொல்லும்போது, பரவாயில்ல இப்போ தான் யாரும் இல்லையே நம்ம ரெண்டு ஃப்ரெண்ட் தானே அப்படி சொல்லிட்டு, நம்ம ஃப்ரெண்ட் தானே சொல்லிட்டு ஜாக்சன் சொல்லுவார். அப்புறம் ஜாக்சன் இன்னொரு விஷயம் சொல்லுவார், ஜேகே நீ உன்னை பற்றி யாரோ ஒருத்தவங்க தப்பாக பேசுனால உன்னை திட்டினாலும் நீ சும்மாலாம் விட மாட்டே, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, மீரா உன்னை வாய்ப்பு அந்த மாதிரிலாம் திட்டினே இருக்கிறா, ஆனால் நீயும் வந்துட்டு எதுவும் பண்ண மாதிரி இல்லையே, ஐ மீன் அதுக்கு வந்துட்டு நீ மிரட்டுவேன் யாராவது உன்னை திட்டினா, இல்லை வந்துட்டு ஏதாவது திட்டுவேன், பட் நீ அதெல்லாம் எதுவுமே பண்ணலையே, என்னடா மீரா உனக்கு பிடிச்சிருக்குதா அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்த்து ஜாக்சன் கேட்கும்போது, டே நீ வேற அது ஒரு வாயாடி, எனக்கு அந்த பொண்ணாக பிடிக்காது ஓகேவா அப்படி சொல்லிட்டு சொல்லிக்கினே சிரிப்பாரு ஜேகே. டே மச்சான் நீ சொல்கிறது உன் வாய் தானே சொல்லுது, ஆனால் என்ன உள்ளேருந்து வர்ற மாதிரி தெரியலையே உனக்கு அந்த பொண்ணை பிடிக்கல சொல்லிட்டு
அப்படி சொல்லிட்டு ஜாக்சன் சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு அவ்வளோ பிடிக்கலாம் இல்லை, நம்ம வந்துட்டு வேலை விஷயம் வந்துட்டு நம்ம வேலை முடிஞ்ச பிறகு நம்ம போயிட போகிறேன், அப்புறம் அவளுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு சம்மந்தம் இருக்காது, நம்ம எதுக்கு தேவையில்லாமல் மனசில் ஏதாவது ஆசையை வளர்த்துக்கிறதுக்கு அப்படி சொல்லிட்டு ஜேக் வந்து ஜாக்சனை பார்த்து சொல்லும்போது, என்னது ஆசையா, உனக்கு அப்பா மேலே விருப்பம் இருக்குதாடா அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லைடா அதெல்லாம் கிடையாது, அப்புறம் எதுக்கு இந்த டைலாக் வந்துச்சு இப்போ அப்படி சொல்லி கேட்கும்போது, வாய் தவறி ஏதோ வந்துடுச்சு, மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்படி சொல்லிட்டு ஜேக்கு வந்து சொல்லும்போது, வாய் தவறி வந்துச்சா இல்லை உள்ளேருந்து வந்துச்சா அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, என்னடா எனக்கு புரியல, என்ன உள்ளேருந்து வந்துச்சா இல்லை உன் மனசுக்குள்ளேருந்து வந்துச்சான்னு கேட்டேன் அப்படி சொல்லும்போது, அதெல்லாம் எதுவும் கூடாது, வா ஃபஸ்ட் நான் போயிட்டு அந்த வீடை வந்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது, அதை போய் பார்க்கலாம், இப்படின்னா எனக்கு தெரிஞ்சிருக்கு என்ன ஒரு 2-3 நாள் எடுத்துக்கும், அதுக்கப்புறம் கம்ப்ளீட் ஆகிடும் நம்ம ஜாப், அதுக்கப்புறம் நம்ம எப்படி இவங்களை மீட் பண்ண போகிறோம், அப்புறம் இவங்களுக்கு நம்மளுக்கு சம்மந்தம் இருக்காத ஆகிடும், அதனால தேவையில்லாமல் நீயே கற்பெல்லாம் காணாத அப்படி சொல்லி ஜாக்சனை பார்த்து ஜேகே சொல்லும்போது, நான் கற்பெல்லாம் காணல, எனக்கு அந்த ரியா பண்ண பிடிச்சிருக்குது, பேசாமல் ப்ரொபோஸ் பண்ணலான்னுக்கிறேன் அப்படி சொல்லும்போது, இப்போ ஜேகேக்கு வந்து ஷாக் ஆகுது, என்னோட சொல்கிறேன் அந்த பொண்ணை நேற்று பார்த்து, அது கூட அவ்வளோ அந்த பொண்ணை பற்றி தெரியாது உனக்கு, இப்போ போயிட்டு சொல்கிறேன் அந்த பொண்ணை நான் விரும்புகிறேன் அப்படி சொல்லிட்டு ஜேகே கேட்பாரு. அதுக்கு ஜாக்சன் சொல்லுவார், பின்ன உன்ன மாதிரி சிங்கிளாகவே என்ன தெரிய சொல்கிறடா அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, என்னடா சொல்லு உண்மையாக உனக்கு ரியா பிடிச்சிருக்குதா அப்படி சொல்லிட்டு ஜேகே கேட்கும்போது, எனக்கு உண்மையாக பிடிச்சிதாங்க, அந்த பொண்ணு நல்ல பொண்ணு மாதிரி தான் தேட்டா, என்னையா தெரியல அவளை பார்த்த உடனே பிடிச்சிருச்சு, அவட்ட பேசணும்னு சொல்லிட்டு தான் பேசினேன், பட் அவன் என்னன்னா என்ன எப்படி மீற உட திட்டுறாரோ அதே மாதிரி என்ன திட்டுறாரா, ஆனால் மனசுக்குள்ளே திட்டுறன்ற பேரில் வெயிலே திட்டாடா அப்படி சொல்லும்போது ஜேகே வந்து சிரிப்பார். சரி வா போய் வேலை பார்க்கலாம், இந்த முக்கியமான விஷயம் உண்மையிலேயே ப்ரப்போஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டியா அப்படி சொல்லிட்டு ஜேகே கேட்கும்போது, அப்படி தான் நினச்சினிக்கிறேன், அதுதான் காஃபி குடிக்க போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்கிறேன் அப்படி சொன்னேன். என்னது அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து ஷாக்கில் கேட்பாரு, இல்லை காஃபி குடிக்கியா அந்த பொண்ணு ஓகே சொன்னாரா அப்படி சொல்லி ஜேகே மறுபடியும் கேட்கும்போது, இல்லை ஆக்சுவலி அன்றைக்கி நம்ம போனால அவங்களோட ரூம்குள்ளே அப்போ வந்துட்டு மேனஸ் இல்லையா சொல்லிட்டு ரியா திட்டினா என்னை பார்த்து, அதுக்குன்னா நீ கூப்பிட்டு என்னம்மா நான் எதுக்கு அப்படி திட்டுன்னு சொல்லிட்டு கேட்டப்ப, நீங்கள் கிளைன்னு தெரியாமல் தான் திட்டிடுன்னு சொன்னாங்க, அதுக்கு வந்துட்டு நான் சொன்னேன், சரி நான் உன்னை மன்னிக்கணும், எனக்கு ஒரு கப் காஃபி வாங்கி தரணும், அப்போ நான் உன்னை மன்னிக்கிறேன் அப்படி சொன்னேன், அதுக்கு ரியாவும் வாங்கி தரேன் சொல்லியிருக்கிறேன், அதுக்கு தான்டா அப்படி சொன்னானே, எப்படிலாம் பொண்ணை கரெக்ட் பண்ணுறாடி அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து ஜாக்சனை பார்த்து சொல்லும்போது, நான் கரெக்ட்லாம் பண்ணலடா, நான் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணலான்னு ஓகேவா, ப்ரப்போஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி எனக்குன்னு ஒரு குடும்பம் அப்புறம் பசங்கன்னு வேணும் இல்லை அதுக்கு தான் அப்படி சொல்லிட்டு ஜாக்சன் சொல்லும்போது, இது கேட்குறேன் ஜேகேக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா ஜாக்சன் இது வரைக்கும் எந்த பொண்ணையும் பார்த்து பிடிச்சிருக்குது கல்யாணம் இதெல்லாம் அப்படி சொல்லவே மாட்டார் ஜாக்சன், ஆனால் இப்போ இவள் இப்படி சொல்லும்போது ஜேகேக்கு ஓகே, நம்ம நண்பன் இப்போ ஒரு பொண்ணு விரும்ப ஆரம்பிச்சுட்டா நல்ல விஷயம்டா அப்படி சொல்லிட்டு அப்போ 2 பேரும் போவாங்க. அப்போ நீங்கள் வந்து ரியா கிட்ட சொல்லுங்கள், ரியா தயவு செஞ்சு இப்போ இன்றைக்கி வந்து ஃபோட்டோ ஷூட்டை பண்ண போகிறோம் அந்த வீட்டை, தயவு செஞ்சு நீ போய்ட்டு எனக்கு பதிலாக அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, நான் ஏண்டி போகணும் அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, நிச்சயமாக வேணாண்டி, ஏற்கனவே அந்த மனுஷன்கிட்ட நான் கெட்ட பேர் மேலே கெட்ட பேர் நான் முடியல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மனுஷன் ஏதோ நம்ம பாஸ்கிட்ட சொல்லி என் வேலை பார்க்க போகுதுன்னு நினைக்கிட்டு மறுபடியும் நான் ஃபோட்டோ ஷூட்டுக்கு போய் நான் என் வாயை வச்சுன்னு சும்மா இல்லாமல் ஏதாவது சொல்லி நிஜமாக என் வேலை போயிடுச்சுன்னா அப்புறம் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, ப்ளீஸ் ரியா, அது மட்டும் இல்லை எனக்கு கொஞ்சம் கோல்ட் ஆகிட்டுக்குது, நேற்று வேறு லேசாக தூரல் போட்டுச்சு, அதில் நினைஞ்சது வந்துட்டு அதனாலே நான் முடியாது, ப்ளீஸ் ரியா அப்படி சொல்லும்போது, நான் போக முடியாது, ரியா நீ தனியாக உயிர் தோழி, நீ இப்படி சொன்னால் எப்படி அப்படி சொன்ன இந்த டைலாக் சொல்லிடுறீ ஏதாவது ஒன்றுனா, சரி நான் பேசி பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு ரியா சொல்லும்போது, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் போதும் பல்ல இழிச்சிட்டு வேலையை பாரு அப்படி சொல்லிட்டு ரியா போயிட்டு உங்கள் பாஸ்கிட்ட போய் பேச போவாங்க. சார் ஆக்சுவலி வந்துட்டு இன்றைக்கி மீராக்கு வந்து கொஞ்சம் கோல்ட் ஆகிட்டு அதனால அவளால் ஃபோட்டோ ஷூட்டுக்கு போக முடியாது, நீங்கள் வேறு யாராவது அனுப்புகிறீங்களா அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. ஆக்சுவலி வந்துட்டு நான் போகிறேன்னு சொல்ல மாட்டாங்க, எதுக்கு நம்ம போய் மாட்டினேன், ஏன்னா ஜாக்சன் வேறு இருக்கிறாங்களா, அவங்க ஜாக்சன் பேசுனது மனசில் வச்சுருந்தா இவங்க வந்துட்டு இப்படி சொல்லுவாங்க. அதுக்கு உங்கள் பாஸ் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, என்னென்ன சொல்கிறீங்க, ஆக்சுவலி கிளைண்ட் வந்து ரொம்ப பெரிய கிளைண்ட், உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னேன் இல்லை, மீரா தானே எல்லாத்தையும் காட்டினா, அவருக்கு கூட பிடிச்சிருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் போயிட்டு இப்போ இப்படி சொல்கிறீங்களேம்மா சொல்லிட்டு உங்கள் பாஸ் சொல்லுவாங்க. அதுக்கு ரியாக்கு இப்போ என்ன சொல்கிறதுனே தெரியாது. அப்போ வந்துட்டு ஜேகே வந்துட்டு கதவை வந்துட்டு நாக் பண்ணுவார், ஆக்சுவலி டோரை நாக் பண்ணிவிட்டு மீட்டிங் ரூமில் தான் இப்போ ரியா வந்துட்டு அவங்க பாஸ் கிட்ட இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து ப்ளீஸ் கம்மின்னு சொல்லிட்டு உங்கள் பாஸ் சொல்லுவார். அப்போ ஜேகே வந்துட்டு ரெடி ஆகிட்டாங்களா இவங்க 2 பேர், ஆக்சுவலி கிளம்பலாமா அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது 2 பேர் அப்படி சொல்லிட்டு ரியா முழிப்பாங்க. ஏன்னா வந்துட்டு
ஜேகே எதுக்கு வந்து ரியான்னு கூப்பிடுவாருன்னா, ஜாக்சனுக்கு வந்து ரியாவை பிடிச்சிருக்குது சொன்னாங்கல்ல, அதுக்கு தான் சரி பேசாமல் ரியா வந்துட்டு இதில் ஃபோட்டோஷூட்டில் ஏதாவது ரீசன் சொல்லி கூப்பிடலாம். அப்போ ஜாக்சனும் ரியாவும் பேசுகிறதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க சொல்லிட்டு, அப்போ வந்துட்டு அவங்க பாஸ் வந்து என்னங்க சார் சொல்லுங்கள் 2 பேரா அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லைங்க சார் ஆக்சுவலி எங்களுக்கு வந்து நிறைய விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்குது. பட் மீரா வந்துட்டு சொல்கிறாங்க, பட் எங்களுக்கு இன்னொரு அடிஷ்னலாக ஒரு பர்சன் தான் நல்லாயிருக்கும் சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு யோசிக்கிறான். பேசாமல் ரியாவே நீங்கள் அனுப்பலாம்ல அப்படி சொல்லிட்டு ஜேகே சொல்லும்போது, அப்புறம் ஏன் நினைப்பா எல்லாம் என் நேரம் இவளுக்கு உதவி போனப்போ இப்போ நான் இந்த மாதிரி மாட்டிக்கிறேன்னு அப்படி சொல்லிட்டு மனசில் நினைப்பாங்க. அதுக்கு அவங்க பாஸ் சொல்லுவார், அது இதுவும் கரெக்ட் தான் ரியா, நீ ஆக்சுவலி நீ இப்போ ஏன் நீ பொண்ணே வந்துட்டு மீரா வந்து கோல்டாக இருக்குது சொல்லல, கொஞ்சம் அவள் முடிஞ்ச வரைக்கும் அவள் பேலன்ஸ் பண்ணி பண்ணட்டும், பேலன்ஸாக நீ பண்ணுமா ஓகேவா அப்படி சொல்லும்போது, இப்போ ரியாவுக்கு என்னம்மா அப்படி சொல்லி கேட்கும்போது, ஏன்னா அவங்க சைலண்ட்டாக அப்படியே நின்று இருப்பாங்க. இல்லை சார் அப்படி சொன்னாங்க. என்ன இல்லை சார் டைம் ஆகிடுச்சுன்னா கிளம்புமா சீக்கிரம் போங்க மீராவே கூட்டின்னு போ அப்படி சொல்லிட்டு சொல்லுவார் பாஸ். இவங்களால எதுவும் பேச முடியாது, ஏன்னா பாஸ் ஆச்சு, ஏதாவது பேச போய் நம்ம வேலையும் போயிட போகுது என்ற மாதிரி அவங்க மனசில் வச்சு சரிங்க சார் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கிளம்பி வருவாங்க. அப்போ வந்துட்டு ஜேகே சொல்லுவாங்க, ஆக்சுவலி நான் ரிசப்ஷன் கிட்ட நான் வெயிட் பண்ணுறேன், நீயும் மீரா வாங்க அப்படி சொல்லிட்டு அவர் போயிடுவார். ரியாக்கா இங்கே டென்ஷனாக அக்கா ஏன் மீரா உன்னை சும்மா விட மாட்டேன்டி அப்படி சொல்லிட்டு மனசுல திட்டிக்குன்னு வராங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் உட்காந்துட்டு மெதுவாக வந்துட்டு இது சும்மா உட்காந்து ஃபோனை பார்த்துட்டு இருப்பீங்க ரீல்ஸு இந்த நேரத்தில் கேட்டால் இவ்வளோ டைலாக்ஸ் பேச சொல்லிட்டு ரியாவை நீங்கள் உட்காந்து இங்கே ஆழம் வந்துட்டு ரீல்ஸ் பார்த்துன்னு இருப்பீங்க. இதை பார்க்குற ரியாக்கு ஏய் அப்படி சொல்லுவோம், அப்படியே திரும்பி பார்ப்பீங்க நீங்கள். என்னாச்சுடி சொன்னியா பாஸ் ஓகே சொல்லிட்டாரா அப்படி சொல்லும்போது, எதுவும் ஓகே சொல்லிட்டாரா உன் கூட சரி என்னையும் போக சொல்லிக்கிறாங்க எல்லாம் என் நேரண்டி உனக்கு உதவி பண்ண போன மாதிரி எனக்கு வேணும் என்ன சொல்லிக்கணும் அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது, என்னடி சொல்கிற அப்படி சொன்னோன்னே, அவனுக்கு கோல்டு ஆகிக்குது இந்த மாதிரிலாம் ஆகுறதுல வேறு எம்ப்ளாயி யாராவது அனுப்புங்க சொன்னால் அந்த சட்ட பாஸு பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ மீரா கூட போ, மீரா அவளை எவ்வளோ பண்ண முடியுதோ பண்ணட்டும், பேலன்ஸ் நீ பண்ணிக்குமான்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவனா என்ன பாஸோ அப்படி சொல்லிட்டு ரியா திட்டுவாங்க. என்னடி சொல்கிற இப்போ நானும் வரணுமா சாயின் பின்ன மேடம் நீங்கள் வராமல் இங்கே எஸ்கேப் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படி சொல்லிட்டு ரியா சொல்லும்போது, நான் நிச்சயமாக வர மாட்டேன், நான் வரவே மாட்டேன், நீ என்ன சொன்னால அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லும்போது, நீ வர வேணாம் ஆனால் வேலையை விட்டு போயிடு அப்படி சொல்லிட்டு ரியா சொல்லும்போது, என்னடி சொல்கிறேன் ஆமாம் அந்த பாஸ் அந்த மாதிரி தான் இருக்கிறாரு மூடில், இப்போ மட்டும் நம்ம போய் காட்டலையா இவர் வந்து ரொம்ப பெரிய கிளைண்ட், அதனால் வேறு வழியேலடி போய் தாண்டி ஆகணும், என்னடி பண்ணுறது அப்படி சொல்லிட்டு ரியா சொல்லுவாங்க. இல்லடி எனக்கு வர விருப்பமே நான் வரமாட்டேன்டி அப்படி சொல்லும்போது, இங்கே பாரு மீரா இது நம்ம வேலை செய்கிற இடம், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க சொன்னால் நம்ம செஞ்சுதான் ஆகணும், புரியுதா இல்லையா, சரிவா போகலாம், எனக்கும் வர பிடிக்கல தான் என்ன பண்ணுறது, பட் இது நம்ம ஜாப் ஆச்சு அப்படி சொல்லிட்டு ரியா வந்துட்டு சொல்லுவாங்க. உங்களாலேயும் புரிஞ்சுக்க முடியுது, ஏன்னா இது வந்துட்டு நீங்களே வேலைக்கு தான் சேர்ந்துருக்குறீங்க, நீங்கள் போய் நாங்கள் சொல்ல முடியுமா நான் போக முடியாது எதுவும் பண்ண முடியாதுன்னு. அப்புறம் நீங்களே செகண்ட் டைம் சரி வா போகலாம் எங்கே அவங்க அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, ரிசப்ஷனில் வெயிட் பண்ணி இருக்கிறாங்க வர சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு ரியா சொல்லுவாங்க. சரி வாடி போகலாம், ஏன்டி ஏதாவது பிரச்சனை அடி சொல்கிறேன் என்கிட்ட அப்படி சொல்லிட்டு ரியா கேட்கும்போது, எதுவும் இல்லடி என் நேரமே சரியில்லைன்னு தெரியல, அந்த வேலை பார்க்கும்போது தான் நான் ஏதாவது வாயை விட்டுடுறேன் திட்டி, அந்த என் நேரம் நேரத்தில் அந்த ஆள் கேட்கும்போது தான் நான் பேசுகிறேன் இதெல்லாம், அந்த மனுஷன் என்னை பற்றி ரொம்ப தப்பாக நினச்சி வச்சுட்டு போனேன்டி, ஏன்னா நான் இது வரைக்கும் எந்த கிளைண்ட்டுக்கிட்டே இந்த அளவுக்கு கெட்ட பேர்லாம் வாங்கினதே இல்லை தெரியுமா, ஃபஸ்ட் டைம் இந்த கிளைண்ட்கிட்ட எனக்கு பயங்கர கெட்ட பேர், மறுபடியும் அவங்க முகத்தையே பார்க்கும்போது அவங்க நம்மளை சீப்பாக தானே நினைப்பாங்க, அதுதானே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, இது எப்படா முடியும்னு இருக்குது, இந்த வீடு விஷயம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நானும் வந்துட்டு ஜேகே வந்துட்டு பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு ரியா வந்துட்டு ஆமாடி சீக்கிரமாக முடிஞ்சுனீங்க, நானும் வந்து ஜாக்சனை பார்க்கவே கூடாது அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது, இப்போ தான் மீரா என்னாடி சொல்கிற அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாண்டி அந்த ஜாக்சன் வந்துட்டு என்ன பேசுகிறான்டி அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, என்னது வாயாவா ஏன்டி அப்படி சொல்ல, நல்ல மனுஷன்டி அந்த ஜாக்சன் வந்துட்டு அப்படி சொல்லும்போது, என்ன நல்ல மனுஷன் எனக்கு காஃபி வாங்கிட்டு ட்ரீட் வைலாம் கேட்குறான், அவனாம் ஒரு நல்ல மனுஷனா, அவனா மூச்சு எனக்கு அவனை கண்டாவே பிடிக்க மாட்டேங்குது அப்படி சொல்லிட்டு ரியா சொல்லும்போது, அப்போ வந்து அப்படி சொல்லிட்டு ஒருத்தவங்க இது பண்ணாங்க, யார் சொல்லிட்டு போது ஜாக்சன், அவ்வளோதான் ரியாக்கு என்ன பேசுறதே தெரியாது, ஐயோ என் நேரம் என்னன்னு தெரியல அப்படி சொல்லிட்டு ரியா மனசுல போடுவாங்க. ஆக்சுவலி யாரும் என்னை பற்றி இங்கே புகழ்ந்து பேசியிருந்தாங்க, பட் யாரும் தான் எனக்கு தெரியல சொல்லிட்டு ஜாக்சன் சொல்லாரு, வேணுமே வந்துட்டு கலாய்ப்பாரு. அதுக்கு ரியா வந்துட்டு சார் ஆக்சுவலி என்னாச்சுமா சார் ஆக்சுவலி எனக்கு புரியலையே அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை ஆக்சுவலி மறுபடியும் என்ன ஆக்சுவலி அப்படி சொல்லிட்டு ஜாக்சன் கேட்கும்போது,
தெரியாமல் ஏதோ வாய் தவறி வந்துடுச்சு. தெரியாமல் வாய் தெரியா இப்படி சொல்ல முடியும், எனக்கு இது நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் கேட்கும்போது, இல்லைங்க சார், சாரி சார் சொன்னேன். அதெல்லாம் பரவாயில்ல, ஆக்சுவலி ஆல்ரெடி ஜேகே வந்துட்டு ரிசப்ஷனில் வெயிட் பண்ணியிருக்காரு. நானும் அங்கே வெயிட் பண்ணியிருந்தேன். பட் நீங்கள் 2 பேரும் வந்த பாடு இல்லை, அதுக்கு தான் வந்து கூப்பிடலான்னு வந்தேன். வந்ததுக்கே எனக்கு நல்ல மரியாதை கிடச்சிச்சுமா அப்படி சொல்லிட்டு ரியா பார்த்து சொல்லிட்டு சிரிச்சுனே போவார். ரியாவுக்கு இந்த விஷயம் வந்துட்டு ஒரு மாதிரி ஆகிடும். ஏன்னா நம்ம இப்படி திட்டி இருக்கிறோம், ஆனால் மறைப்பாங்க திட்டுவாங்க, என்ன பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. ஒரு ஜாக்சன் எதுவுமே சொல்லாமல் வந்துட்டு சிரிச்சினே போயிட்டா. இதை பார்க்கும்போது ரியாவுக்கு வந்துட்டு பரவாயில்ல, நல்ல மனுஷனாக தான் இருக்கான் அப்படி சொல்லிட்டு மனசில் வச்சுக்காரு. அதுக்கு மீயா சொல்லுவோம், ஏன்டி உன் வாய்ச்சு சும்மாவே இருக்க மாட்டேடி, ஏன்டி அப்படி சொல்லும்போது, ஏன் நான் வாய் வச்சு சும்மா தான் இருந்தேன், இந்த மாதிரி ஜாக்சன் வந்து நிற்பாங்க எனக்கு எப்படி தெரியும் சொல்லிட்டு ரியா சொல்லுவாங்க. அதுக்கு நீங்கள் சொல்லுவீங்க, இருக்குதே எனக்கு அந்த ஜேகே கிட்ட கெட்ட பேர், இப்போ உனக்கு இந்த ஜாக்சன் கிட்ட கெட்ட பேர், நல்ல பேர் நம்ம 2 பேருக்கும் அப்படின்னு வந்துட்டு நீங்கள் சொல்லுவீங்க. சரி விடுறே அப்படி சொல்லிட்டு ரியா சொல்லுவாங்க, வாடி அந்த மனுஷரை வெயிட் பண்ணுவாங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க. எந்த மனுஷன் அப்படி சொல்லிட்டு ரியா கேட்கும்போது, வேறு யார், ஜேகே தான். எனக்கு ஏனே தெரியல, அந்த ஜேகேவை கண்டாவே பிடிக்க மாட்டேங்குது, எனக்கு அந்த ஜேகே பிடிக்கவே மாட்டேங்குது சுத்தமாக, ஏன்டா அந்த மூஞ்சை பார்க்கணும் போல இருக்குது அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது, யாருக்கு யாரை பிடிக்கணும் அப்படி சொல்லிட்டு பின்னாடி கேட்கும். நீங்கள் திரும்பி பார்ப்பீங்க, பார்த்தா ஜேகே வந்து நின்று இருப்பார். அடக்காடவுல, என் நேரமா இல்லை இந்த ஆள் வந்த நேரமா இல்லை ஏன் நேரமானு தெரியல, எப்போ பார்த்தாலும் இந்த மனுஷனை பற்றி தப்பாக பேசும்போது தான் வந்து நிற்கிறாரு. என் வேறே கெட்டு போச்சு சுத்தமாக அப்படி சொல்லிட்டு நினச்சிக்கோங்க. பட் அப்போனா வாய் திறந்து சொல்ல மாட்டீங்க. அதுக்கு ஜேகே சொல்லுவார், என்னை வந்து உனக்கு பிடிக்கணும் எந்த ஒரு அவசியம் இல்லை, ஓகேவா? நான் வந்து உன்னோட கிளைண்ட், ஓகே? நம்ம 2 பேருக்குள்ளே இருக்கிறது வந்துட்டு நார்மலாக ஒரு விஷயம், மீட்டிங், ஓகே? அதனால உனக்கு என்ன பிடிக்கணும், எனக்கு உனக்கு பிடிக்கணும் எந்த ஒரு அவசியம் இல்லை. வரியா, நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது, நான் ஜாக்சன் அனுப்பி நீ வரவே இல்லை, அதுக்கு தான் நான் இப்போ இங்கே வந்தேன். ஆல்ரெடி எனக்கு டைம் ஆகிடுச்சு, நீ என் டைம் ரொம்ப வீண் பண்ணுறேன், இதே மாதிரி பண்ண நான் இந்த டீலை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு போயிடுவேன், ஓகே? பரவாயில்லையா உனக்கு அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் கோவமாகவே பேசிட்டு போயிடுவார். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, ஏன்னா இது ரொம்ப பெரிய டீலுன்றது உங்கள் பாஸ் உங்களுக்கு ஆல்ரெடி வார்ன் பண்ணி தான் விட்டுருக்குறாங்க. பட் இப்போ வந்துட்டு இப்படி பேசிட்டு போனது வந்துட்டு உங்களுக்கு பயம் வந்துடுச்சு. ஏன்னா இந்த டீல் கேன்சல் ஆச்சா நிச்சயமாக வந்துட்டு உங்களை வேலையை விட்டு நிறுத்திட்டா கூட நிறுத்திடுவாங்க. அந்த பயத்தில் வந்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் சைலண்ட் ஆகிடுங்க. ரியா வந்துட்டு ரியாவுக்கும் ஷாக் ஆகிடும், ஏன்னா இந்த டீல் ரொம்ப முக்கியம் சொல்லி ரியா கிட்டேயும் தான் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ரியா சொல்லுவாங்க, இதுக்கப்புறம் நீ வாயே திறக்காது, தயவு செஞ்சு நானே போய் அவங்க எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஜஸ்ட் கூட மட்டும் வா, ஏன்னா இந்த டீல் ரொம்ப முக்கியம், அப்புறம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா தேவையில்லாத பிரச்சனை நம்ம 2 பேரையும் மாட்டிக்குவோம், புரிஞ்சிச்சா அப்படி சொல்லிட்டு உங்களை பார்த்து சொல்லும்போது, சரிடி அப்படி சொல்லுவாங்க. சரிவா, மறுபடியும் வந்துட போகிறாங்க, ஏன்னா அவங்க அப்படிலேருந்தே வெயிட் பண்ணி இருந்துக்கிறாங்க, 2 தடவை வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க, மறுபடியும் நம்ம போடல பாஸ்கெட் ஏதாவது சொல்லிட போகிறாங்க, சரிவா அப்படி சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் கிளம்பி போயிட்டு பார்க்கிங் ஏரியாவுக்கு போயிடுவீங்க. அப்போ வந்துட்டு கம்பெனி காரில் ஏறலாம் சொல்லிட்டு ரியா போகும்போது, அப்போ நீங்கள் ரியா கைப்பிடிச்சி, இல்லை கம்பெனி காரில் நம்ம போகிறது இல்லை, அவங்க காரில் தான் போகிறது நம்ம அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க. என்னடி, ஆனால் வழக்கமாக நம்ம கம்பெனி காரில் தான் நம்ம போவோம் அப்படி சொல்லுறியா கேட்கும்போது, அதெல்லாம் இந்த ஆளுக்கு செட் ஆகாது, ஓகேவா? அதனால இந்த ஆள் அவர் காரில் தான் வருவாராம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் மெதுவாக சொல்லுவீங்க, வேகமாக சொல்ல மாட்டீங்க. சரி வா போகலாம் சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் பின்னாடி போயிட்டு உட்கார போவீங்க. அப்போ வந்து ஜேகே வந்துட்டு உங்களை பார்த்து ஒரு முறை, அவ்வளோதான், நீங்கள் வந்துட்டு முன்னாடி உட்காந்துக்கிங்க, பேச மாட்டீங்க. இப்போ வந்துட்டு ரியாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் தயக்கமாக இருக்கும், ஏன்னா பின்னாடி வந்து ஜாக்சன் உட்காந்துருக்காரு, இப்போ நம்ம அவர் பக்கத்தில் போய் உட்காரணுமா இந்த மாதிரி ரொம்ப தயங்குவீங்க. அதுக்கு ஜாக்சன் வந்து சொல்லுவார், அம்மா நான் உன்னை எதுவும் பண்ணிட மாட்டேன், நீ வந்து உட்காரலாம் தாராளமா அப்படி சொல்லும்போது, அதுக்கு ரியா சொல்லுவோம், இல்லையா நான் அந்த மாதிரிலாம் எதுவும் யோசிக்கல அப்படி சொல்லிட்டு ரியா சொல்லும்போது, நீ எந்த மாதிரி யோசிக்கிறன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது, நீ இந்த கதவு தேர்ந்து 4 மணி நேரம் ஆகுது, நீ உள்ளே வந்து உட்காரவே இல்லை அப்படி சொல்லும்போது ரியா, இல்லைங்க சார், ஆக்சுவலி சாரி சார் அப்படி சொல்லும்போது, சாரி எதுக்குமா அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை சாரி கேட்கணும்னு தோணுச்சு, நீ என்கிட்ட சாரிலாம் கேட்க வேணாம், அது நீ தான் சொன்னேன் எனக்கு ஒரு கப் காஃபி வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கிறல்ல, அது வாங்கி கொடு, நான் உன்னை மன்னிக்கலாமா இல்லையா யோசிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஜாக்சன் சொல்லுவார், சைலண்ட்னா சைலண்ட், நீங்கள் 2 பேரையும் வாங்கி தருக்க மாட்டீங்க, ரியாவும் வாங்கி தருக்க மாட்டாங்க, நீங்களும் வாங்கி தருக்க மாட்டீங்க. ஆனால் வந்துட்டு ஆக்சுவலி வந்து ட்ரைவ் பண்ணுறது வந்துட்டு ஜேகே வந்துட்டு உங்களை இப்படி பாப்பா ட்ரைவ் பண்ணுவார். நீங்கள் நோட்டீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் முகத்தை லாஸ்ட் டைம் எப்படி வந்துட்டு கண்ணாடி பக்கம் திருப்பினீங்களோ அதே மாதிரி திருப்பிங்க. ரியா வந்துட்டு அவங்க தலையை கீழே குனிஞ்சபடியே இருப்பாங்க, மேலே நிமித்த மாட்டேன்ற பேரில். இதை பார்க்க ஜாக்சனுக்கு சிரிப்பு வரும், 2 பேரையும் பார்த்தீங்கன்னா சிரிப்பு வரும். இன்னும் இந்த 2 பொண்ணுங்களும் கொஞ்சம் வியர்டாகவே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு
இதை பார்க்குற ஜேகேக்கு வந்துட்டு என்ன பார்த்து பிடிக்கலன்னு சொல்லிட்டியா, என்ன இது வரைக்கும் பிடிக்கும்னு சொன்னாங்க ஒருத்தம் கூட இல்லை தெரியுமா, ஆனால் நீ என்ன சொல்கிற என்னை பார்த்தா பிடிக்கலன்னு சொல்லியிருக்கிறியா, உனக்கு வச்சுக்கிறேன் வாடி அப்படி சொல்லிட்டு மனசில் நினைப்பாரு. அப்படி நினைப்பாரு, அடைச்சா நம்ம எதுக்கு இப்போ இப்படிலாம் பேசுகிறா, அது வாடி போடலாம் சொல்கிறாங்க, இதை இந்த பொண்ணு நினச்சி சச்சா இது நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசு சொல்லி புலம்புற சாக்கில் வேகமாக ஓட ஆரம்பிச்சு. அப்போ தான் வந்துட்டு இது ஜாக்சன் சொல்லுவாங்க, டேய் ஏன்டா அப்படி என்ன ஏன்டா எங்களை எல்லாரும் பரலோகம் சேர்க்கறது முடிவு பண்ணிட்டேன், இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறேன் அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது அப்போதான் வந்துட்டு ஆமாம் எல்லாரும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறேன்னு. ஆக்சுவலி இந்த பயத்தில் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, ரியா வந்துட்டு தெரியாமல் வந்துட்டு இது ஜாக்சனோட கை வந்துட்டு இறுக்கி பிடிச்சிக்கோங்க பயத்தில். உங்களுக்கு பயத்தில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு ஜேகே வந்துட்டு கை வந்துட்டு இறுக்கி பிடிச்சுன்னா அவர் மேலே சாஞ்சிக்குவீங்க பயத்தில். அவர் அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு இருப்பார். பட் நீங்கள் சாஞ்சது இதெல்லாம் வந்துட்டு அவர் நோட்டீஸே பண்ணியிருக்க மாட்டார். ஜாக்சன் இப்படி சொல்லும் போது தான் வந்துட்டு அவர் ஸ்லோ ஆகும்போது தான் பார்த்தா நீங்கள் வந்துட்டு அவர் இறுக்கி பிடிச்சின்னு அவர் தோல் மேலே சாஞ்சுன்னு இருப்பீங்க பயத்தில். இங்கே பார்த்தா ஜாக்சன் கையை பிடிச்சின்னு ரியா பயத்தில் நடின்னு இருப்பாங்க. ரெண்டு பேருமே வந்துட்டு ஆக்சுவலி இப்போ வந்துட்டு ஜாக்சனுக்கு ரியா ஆக்வர்ட் ஆகிடும். இப்போ வந்து ஜேகேக்கு வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஆக்வர்ட் ஆகிடும். ஜேகே வந்துட்டு அப்படி சொல்லும் போது தான் உங்களுக்கு அப்போ தான் தெரிய வரும் நீங்கள் ஜேகே வந்துட்டு ரொம்ப டைட்டாக பிடிச்சுன்னு இருந்தீங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு கை எடுத்துட்டு மன்னிச்சுங்க சார் அப்படி சொல்லுவீங்க. அதுக்கு ஜேகே ரிட்டன் எதுவுமே பேச மாட்டார். பட் மனசுக்குள்ளே அவருக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கும், இவன் நம்ம கையை பிடிச்சிட்டா நம்ம மேலே சாஞ்சிட்டேன்னு. அப்புறம் மட்டும் இவருக்கு அடைச்சாச்சே நம்ம அப்படிலாம் நினைக்கூடாது, தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே இப்படி நினச்சிக்காரு, அப்புறம் அப்படி நினச்சிக்காரு. இது எங்கே தான் போய் முடிய போதோ தெரியல. இது என்னோட மைண்ட் வாய்ஸுங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க. சரி வாங்க மறுபடியும் ஸ்டோரியை கண்டினியூ பண்ணலாம். ஆக்சுவலி அதுக்கப்புறம் வந்துட்டு போயிட்டு அந்த வீட்டை வந்து ரீச் பண்ணிடுங்க. நீங்கள் 4 பேருமே ஆல்ரெடி வந்துட்டு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு ஆளையும் நீங்கள் வர வச்சுட்டு இருந்திருப்பீங்க. அவங்க வந்துட்டு வெயிட் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்துட்டு ரியாவை பார்த்துட்டு ஏம்மா எப்போதாம்மா நீங்கள் வரீங்க, நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னது எப்போ, நீங்கள் இவ்வளோ லேட்டாக வந்துருக்குறீங்க, நாங்கள் வந்து 2 மணி நேரம் ஆகுதுமா அப்படி சொல்லிட்டு ரியாவை பார்த்து அவங்க சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் வரீங்க உங்களை பார்த்து மீரா நீ வரீங்க பண்ணுற அப்படி சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்கும். யாரா இது சொல்லிட்டு பார்த்தா கெவின். மீரா அப்படி சொல்லுவாங்க. கெவின் நீ நடக்க பட சொல்லி நீங்கள் வேகம் அப்படி போய் கெவின் ஹக் பண்ணிக்கோங்க. 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஜேகேக்கு வந்துட்டு கடுப்பாகும். ஏன்னா வந்து கெவின் வந்துட்டு வேற யாரெல்லாம் உங்கள் கசின் தான். நீ நட எங்கே பண்ணுற அப்படி சொல்லி கேட்கும்போது ஃபோட்டோ ஷூட் எடுக்க சொல்லாங்கடி அதுக்கு தான் வந்தேன், ஆனால் எனக்கு தெரியாது நீ வேலை செய்கிற கம்பெனியில் தான் என்னை கூப்பிட்டுருக்குறாங்க சொல்லிட்டு அப்படி எப்படிங்கிற சொல்லிட்டு உங்கள் தோல் மேலாம் கையை போட்டுன்னு பேசுவாங்க. இது பக்கத்து டென்ஷனாக தலை எழுத்து வேலைக்கு வந்தோமா வேற எதுக்காவது வந்தோமா இப்போதான் நீ உன் கசின் ரொம்ப முக்கியம் அடிச்சிருமான்னு நினச்சின்னு இதான் சொல்லுவாங்கன்னா அங்கே வந்து ஃபார்முலா பேசலாம். மீரா ஆக்சுவலி இங்கே வா அப்படி சொல்லும்போது நான் அப்படியே வரேன் நான் கேம் கூட பேச போகிறேன் அப்படி சொன்னேன். மீரா வரியா இல்லையா அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் கோமான்ட்டு உள்ள பேசும்போது தான் அப்போ தான் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. அச்சுது நம்ம வேலை விஷயமா வந்திருக்கிறேன். சரி கவி நான் அப்படின்ற வரேன்டா இப்போ உன் வேலையை போகிறேன், ஏன்னா இது ஆஃபீஸ் விஷயமா வந்திருக்கிறோம், இப்போ நம்ம ஃபேஸ்னா தப்பாயிட்டுண்டா அப்படி சொல்லும்போது கெவினை பிடிச்சிக்காரு. சரிடி நான் பார்த்துக்கிறேன், ஃபோட்டோ ஷூட் பண்ண போகிறதே நான் தாண்டி அப்படி சொல்லும்போது இது வந்து ஆஃபீஸ் விஷயம் என்னை வாடி போட்டி சொல்லாதடா மீரான்னு கூப்பிடு அப்படி சொன்னேன். ஓகே மை மீரா டார்லிங் அப்படி சொல்லும்போது இதை கேட்குற ஜேகேக்கெலாம் ஐயோ வந்து பயங்கர வள்ளிக்க ஆரம்பிச்சிட்டோம். எவன்டா நீ மீரா அவளை பார்த்து டார்லிங்லாம் சொல்றேன் உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு மனசு நினைப்பாரு. ஏன்னா முகத்தை அந்த டெரராக வச்சிருப்பாரு. இதை வந்துட்டு ஜாக்சன் நோட்டீஸ் பண்ணிட்டு ஏன் ஜாக்கி நீ இந்த அளவுக்கு உன் முகத்தை டெரராக வச்சிருக்க அப்படின்னு சொல்லி நான் என்ன டெரராக வச்சிருக்கேன் இல்லை யாரோ சொன்னாரா எனக்கு அந்த மீரா பொண்ணெல்லாம் பிடிக்காது அது வாயடி அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது சொன்னாரா. இப்போ அந்த பொண்ணு யாருக்கிட்டையோ பேசும்போது யாருக்கோ வயிறெல்லாம் புகையுதுன்னு நினைக்கிறேன். பட் யாருன்னு தான் தெரியல ஜெக்கி அப்படி சொல்லும்போது ஜெக்கி திரும்பி வந்துட்டு ஜாக்சனை மறைக்கும் என்னை மறைச்சது போதான் நான் உண்மைதான் சொன்னேன். அப்போ என்ன கேட்டதுக்கு எனக்கு அந்த பொண்ணெல்லாம் பிடிக்காதுன்னு சொன்னேன். இப்போ இதுக்கு உனக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஜெக்கி வந்துட்டு அதெல்லாம் இல்லை எனக்கு டைம் ஆகிடுச்சு அதனால நான் டென்ஷன் ஆகிறேன் அதை சொல்லும்போது போதும் நான் நீ சமாளிச்சது உன்னை பற்றி எனக்கு தெரியாதா ஜெக்கி அப்படி சொல்லும்போது இவங்களை போய் கொஞ்சம் தூரமாக இருந்தால் அதெல்லாம் பேசுவாங்க, அதனால உங்களுக்கு ரியாக்கெலாம் அதெல்லாம் கேட்காது. சரி வா உள்ளே போகலாம் அப்படி சொல்லிட்டு சொல்லுவார் ஜாக்சன். அப்போ ஜேகேவும் ஜாக்சன் அப்புறம் நீங்கள் அப்புறம் ஃபோட்டோ ஷூட் எடுக்க எல்லோரும் வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு வந்துட்டு ஃபோட்டோ ஷூட் எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு கெவின் வந்துட்டு ஃபோட்டோலாம் ரொம்ப நல்லா தான் எடுப்பார். ஆனால் ஒவ்வொரு தடவையும் பார்த்துட்டு ஜேகே வந்துட்டு நல்லா இல்லை. அப்போ கெவினுக்கு என்னடா மனுஷன் வேணா பைத்தியமே இல்லை வேறு எதாவா நம்ம கரெக்டாக தானே எடுத்து கொடுக்குறோம் பட் நல்லா சொல்கிறானே அப்படி சொல்லிட்டு பாவம் கெவினை பயங்கரமாக லோன்னு அழுகிடுவாங்க. எப்படி எடுத்தாலும் நல்லா இல்லை இந்த டைலாக் தான். இதை வந்து ஜாக்சன் நோட்டீஸ் பண்ணிட்டு ஜேகே உனக்கு என்ன ஆச்சு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குதுடா அப்படி சொன்னேன். எனக்கு பிடிக்கல போதுமா அப்படி சொல்லிட்டு
ஜேகே வந்து ஜாக்சன் கிட்ட சொல்லும்போது, ஜேகே நீ வெளியே போயிட்டு இந்த டாக்குமெண்ட் இதை பற்றி மட்டும் பாரு, ஓகேவா, நான் ஃபோட்டோஷூட்டை பார்த்துக்க நீ கிளம்பு அப்படி சொல்லிட்டு ஜேகே அனுப்பாரு. இல்லை நான் இங்கே தான் நிற்பேன் அப்படி சொல்லி ஜேகே சொல்லும்போது, ஜேகே போறியா இல்லையா ப்ளீஸ்டா அப்படி சொல்லும்போது, சரி நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு ஜேகே போயிடுவார். அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் ஃபோட்டோ எடுத்து ஜாக்சன் கட்டும்போது, ரொம்ப நல்லா எடுத்துக்கிறப்பா அப்படி சொல்லும்போது, சாமி தெய்வமே இவ்வளோ நேரம் எங்கே இருந்தீங்க, அந்த ஏற்கனவே ஒரு மனுஷன் தானே, நான் என்னப்பா எடுத்து காட்டினாலும் நல்லா சொல்கிறாங்க, எனக்கு புரியவே இல்லைங்க, நான் நல்லா தானே எடுத்து காட்டினேன், பட் நல்லா சொல்கிறாங்க, ஒரு வேளை என் கண்ணு தான் பிரச்சனை இல்லை அவங்க கண்ணு பிரச்சனையானு எனக்கு தெரியல அப்படி சொல்லிட்டு ஜாக்சன் கிட்ட வந்துட்டு கெவின் சொல்லும்போது, இங்கே பாருங்க அவன் என் ஃப்ரெண்டு, என் முன்னாடி என் ஃப்ரெண்டை வந்துட்டு இப்படிலாம் சொல்லாதீங்க, எனக்கு நான் டென்ஷன் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் சொல்லும்போது, இல்லைங்க என்ன தப்பான அர்த்தத்தை சொல்ல, நிஜமும் நான் நல்லா தாங்க எடுத்து காட்டினேன், பட் ஏன்னே தெரியல அவர் தான் வந்துட்டு நல்லா இல்லை சரியில்லை நீ ஒழுங்காக எடுக்கலன்னு சொல்லினே இதில் கண்டினியூஸாக அந்த இதெல்லாம் கேட்டு மற்றபடி நான் தப்பான அர்த்தத்தெலாம் கேட்கல அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது, இல்லை ஆக்சுவலி அவன் வந்துட்டு கொஞ்சம் இல்லை ஆக்சுவலி அவனை பொறுத்தவரை அந்த ஃபோட்டோ ஷூட் பற்றி அந்த அளவுக்கு தெரியாது, அதனால் அவன் அப்படி சொல்லியிருக்கலாம், மற்றபடி வேறு எதுவும் இல்லை சொல்லிட்டு ஜாக்சன் வந்து நல்லா சமாளிப்பார். பட் இப்போ அவன் கெவினுக்கு தான் இந்த விஷயம்லாம் தெரியாதுல்ல. சரிங்க அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்து சாயந்தரமே ஆகிடும், கம்ப்ளீட் ஆகிடு. அப்போ வந்துட்டு சரி கிளம்பலாம் சொல்லிட்டு ஜாக்சன், ஜேகே, அப்புறம் வந்துட்டு ரியா, அப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு காரில் தானே வந்து காரில் பண்ண சொல்லிட்டு கிளம்பும்போது, அப்போ வந்துட்டு கெவின் வந்துட்டு அவங்க ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாங்களே அந்த டீம் கூட தான் வந்திருப்பாங்க. அவர் சொல்லுவார், ஒரு நிமிஷம் இருங்க நான் வந்து அப்படி சொல்லிட்டு அவங்க டீம் மெம்பர்கிட்ட வந்து கெவின் சொல்லிட்டு வருவாங்க, மீரா நில்றி அப்படி சொல்லிட்டு மறுபடியும் டீன் போட்டு கூப்பிடும்போது ஜேகேக்கு வந்துட்டு டென்ஷன் ஆகும். இதை வந்துட்டு இப்போ வந்துட்டு ரியா நோட்டீஸ் பண்ணுவாங்க, என்னடா இது மீரா வந்துட்டு கெவின் போடும்போது இப்படி இவர் டென்ஷன் ஆகிறாரு சொல்லிட்டு. பட் அவங்க என்ன நினச்சுவாங்கன்னா, ஆஃபீஸ் வேலையே வந்திருக்கிறோம், ஆஃபீஸ் வேலையே வந்திருக்கிறோம், பர்சனலாக வந்துட்டு பேசக்கூடாது பொழுது தான் அவருக்கு பிடிக்காதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு மீரா வந்துட்டு கெவின் கிட்ட பேச போகும்போது அவங்க ரியா கையை பிடிச்சி, என்னடி பண்ணுறேன் டைம் ஆகிடுச்சிடி, அந்த சார் வேறு முறைகிறாரு, எந்த சார், ஜேகே சார் தான் அப்படி சொன்னேன். ஒரே நிமிஷம் நீ அவன் கூப்பிட்றான் என்னன்னு கேட்டு வந்துடுறேன், நீ ஏதாவது சொல்கிறேன் அப்படி சொன்னேன். அப்படி போவி என்ன கோத்து விட்டு போகலான்னு பார்க்குறேன் அப்படி சொல்லி, ஒன்றும் இல்லடி 2 நிமிஷம் அப்படி சொல்லிட்டு, எனக்கு நீயே சொல்லிக்க அப்படி சொன்னேன். அப்போ வந்துட்டு ஜேகிட்ட போயிட்டு, நீங்கள் சார் 2 மினிட்ஸ் என்னோட கசின் கூப்பிடுறாரு என்னன்னு கேட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது தான் அப்போ தெரியும் வந்துட்டு ஜேகேக்கு வந்துட்டு கெவின் வந்து உங்களோட கசின் சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு ஜேகே நோன் தான் சொல்லுவார். அதுக்குள்ளேயே ஜாக்சன் வந்துட்டு, இல்லைம்மா போய் பேசிட்டு வா, ஒரு 2 நிமிஷம் தானே, பிரச்சனை எதுவும் இல்லை, எங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல டைமு அப்படி சொல்லிட்டு சொல்லுவார். இப்போ ஜேகே வந்துட்டு ஜாக்சன் பயங்கரமாக மாதிரி பரட்டி, இங்கே முறைச்சது போதுண்டா, எல்லோரும் நம்மள தானே பார்க்குறாங்க அப்படி சொன்னேன். அப்போ நார்மல் ஆகிட்டாங்க. எங்கே கிளம்பிட்டியா அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. கெவின் வந்துட்டு கிளம்பிட்டேன்டா, நீ என்ன பண்ணுற அப்படி சொன்னோடனே அப்போ ரியா வருவாங்க. ரியா உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது அப்படி சொல்லிட்டு கெவின் சொல்லுவது, எவ்வளோ நாளா, மினிமம் வந்து ஒரு 6 மந்த் ஆயிருக்குல்ல அப்படி சொல்லிட்டு கெவின் சொல்லும்போது, ஆமாம் கெவின் 6 மந்த் மேலே ஆயிருக்காங்க அப்படி சொன்னேன். ரியா ஆக்சுவலி நான் உன்னை ஃபஸ்ட் டைம் பார்த்தேன்ல அப்படி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படி சொல்லிட்டு இவர் வந்து ஜஸ்ட் ஃபன்னாக தான் பேசுவார். அது வந்து ரியாவுக்கும் தெரியும். வந்துட்டு கெவின் வந்து ரொம்ப ஃபன்னாக வந்துட்டு யாரும் மீராக்கிட்டையும் வந்து ரியாக்கிட்டையும் பேசுவாங்க. இதை பார்க்குற இப்போ ஜாக்சனுக்கு வயிறு எரியும், என்னடா நினச்சினுங்கிற உன்னை போய் பேசலாம்னு சொல்லிட்டு அலோ பண்ணல, என்ன சொல்லுண்டா கடைசியில் யாழ்கிட்டே வரையடா அப்படி சொல்லிட்டு மனசில் எழுதிட்டு இப்போ இவர் மரமான வரைப்பார். இதை பார்க்குற ஜெய்க்கு வந்துட்டு யாரோ கொஞ்ச நேரம் மாதிரி சொன்னாராம், நான் போயிட்டு பேசிட்டு வாங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொன்னார். பட் இப்போ அவரு மரமரணம் மறைக்காது. இப்போ எனக்கு எங்கே வந்துட்டு ஏதோ கருப்பு ஸ்மெல் வருது ஜாக்சன், பட் எங்கே வருதுன்னா எனக்கு தெரியல அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது ஜாக்சன் வந்துட்டு, கொஞ்சம் வாய முறியா அப்படி சொல்லும்போது, இப்போ தெரியாதா எப்படி இருக்குதுன்னு, எனக்கு அப்படி தான் இருந்திருக்கு அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது, அப்போ ஜாக்சன் வந்து 1 நிமிஷம் ஜேகே முகத்தை பார்த்துட்டு, நீ என்ன சொன்ன இப்போ அப்படி சொல்லிட்டு ஜேகே கேட்கும்போது, என்ன சொன்னேன் அப்படி சொல்லிட்டு ஜேகே சொல்லும்போது, இல்லைடா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு நீ சொன்னேன் எனக்கு இப்படி தான் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு, அப்போ நீ வந்துட்டு மீரா விரும்புறியடா அப்படி சொல்லிட்டு கேட்பாரு. ஜாக்சன் வந்துட்டு இப்போ இதுக்கு ஜேகேட்ட பதிலே இருக்காது. இல்லை ஆக்சுவலி நான் அதெல்லாம் கிடையாது தான் நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு திக்கி சொல்லுவார். இதை ஜாக்சன் வந்துட்டு, ஜேகே உண்மையை சொல்லு அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கு தெரியலடா அப்படி சொல்லும்போது ஜாக்சன் அதுக்கப்புறம் எதுவும் கேட்டுக்கு போக மாட்டார். சரி அப்படி சொல்லிட்டு இப்போ 2 பேரும் சைலண்டாக ஆக ஆரம்பிச்சிடுவாங்க, பேசிக்க மாட்டாங்க. இங்கே பார்த்தா கெவின் வந்துட்டு, நாளைக்கு சண்டே ஆச்சடி, நம்ம வந்துட்டு இதுக்கு போகிறோம் ரெஸ்டாரண்ட்டுக்கு, நீங்கள் 2 பேரும் கன்ஃபார்மாக வரீங்க அப்படி சொல்லும்போது, வரேன்டா அப்படி சொல்லுவாங்க. அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அப்புறம் ரியாவும் வந்துட்டு கெவின் சொல்லுவாங்க, ரியா நீ மறக்காம அண்ட் வரும்போது ஜிம்மினை கூட கூட்டணுமா ஓகேவா, ஏன்னா ஜிம்மினுக்கு வந்துட்டு மீரா பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது இப்போ தான் வந்துட்டு ஜேக்கு பயங்கர ஷாக் ஆகும். ஏன்னா இவ்வளோ நினச்சிருப்பாருன்னா கெவினுக்கு வந்துட்டு மீரா பிடிக்கிற மாதிரி நினச்சிருப்பாரு. இப்போ ஜிம்மின்னு சொன்னோடனே ரியா வந்துட்டு வாஜ முடுறா கெவின் அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது மீரா சொல்லுவேன், என்ன அப்படி சொல்கிற, ஜிம்மினுக்கு இதுக்கு என்ன பிடிக்கணும் அப்படி சொல்லிட்டு
நீங்கள் கேட்பீங்க அதுக்கு வந்துட்டு ஏன் அதெல்லாம் இல்லடி சும்மா சொல்கிறேன், ஆக்சுவலி ஜிமினுக்கு உன்னை பிடிக்குன்னா நீ வந்துட்டு கொஞ்சம் சைலண்ட்டாக இருப்பல அப்படி சொல்லிட்டு ரியா வந்துட்டு ஏதோ மழுப்புறாங்க. பட் இதை வந்துட்டு உங்களால் புரிஞ்சுக்க முடியல, அவ்வளோதான். உங்களுக்கு இது மழுப்புறாங்க கூட தெரியல, அந்த அளவுக்கு நீங்கள் பேக்கு இதில் அப்படி சொல்லிட்டு நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. அப்போ வந்துட்டு மீரா வந்துட்டு என்னது அப்படி எனக்கு புரியல அப்படி சொல்லும்போது, அப்புறம் ஏன் நினைப்பாங்க உனக்கு புரியாமல் இருக்குது நல்லது அப்படி சொல்லிட்டு மாதிரி நினச்சிக்கின்னு வாடி போகலாம் அப்படி சொல்லும்போது, கெவின் உன் வாய் முன்னே இப்போ போறியா இல்லையா அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது, நான் போகிறேன், மறக்காமல் நீங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துருங்க, இன்று முடிஞ்சால் ஜிம்மினையும் கூட்டணும், ஓகேவா, நாளைக்கு 9 o'clock, ஓகே. காலையில் வேணாம முடியாது அப்படி சொல்லிட்டு மீரா சொல்லும்போது, ஏன்டி அப்படி சொல்லும்போது, நாளைக்கு சண்டேடா, நான் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், என்னால் முடியாது அப்படி சொல்லும்போது, ஓகே ஒரு 3:30க்கு நம்ம எல்லாரும் மீட் பண்ணலாம், ஓகேவா, ஈவினிங் அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது, சரிடா அப்படி சொல்லுவீங்க நீங்கள் 2 பேருமே. சரி பார்த்து போடா கெவின் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு பாய்டா அப்படி சொல்லும்போது, அப்போ கெவின் ஓடி வந்து அக் பண்ணிட்டு போயிடி அப்படி சொல்லிட்டு இப்படி உங்கள் கணத்தை பிடிச்சி ஆட்டுறான். இது வந்துட்டு ஜேக்கு டென்ஷன் ஆகும். அண்ட் வந்துட்டு ரியா பார்த்து நார்மலாக ஒரு ஹக் பண்ணிட்டு பாய் ரியா அப்படி சொல்லுவாங்க. இதை பார்க்கும்போது நம்ம ஜாக்சனுக்கும் டென்ஷன் ஆகும். என்னடா இது இவனை புரிஞ்சுக்கவே முடியலையே, இப்போ கொஞ்சம் இற ஒருத்தனை ஜிம்மின்னு சொன்னான், இப்போ பார்த்து இவன் வந்து ஹக் பண்ணுறான் அப்படி சொல்லிட்டு 2 பேருக்கும் கடுப்பாக இருக்கும் கெவினை பார்க்கும்போது. அப்புறம் அது மட்டும் இல்லை, ஜேகேக்கு உங்கள் மேலே தான் இப்போ கடுப்பாக இருக்கு, யாருன்னே தெரியல போய் டாக்டர்லாம் பண்ணுறான், ஏன் தான் இப்படி பண்ணியிருக்கிறா அப்படி சொல்லிட்டு நினைப்பாரு. ஒன்றும் வாய் தந்தால் கேட்க முடியாது, என்ன பண்ணுறது, எல்லாம் மனசுக்குள்ளேயே தான் நினச்சிக்க வேண்டியது சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளே இதையும் பதிலாக அவரே கேட்பார், கேள்வியும் கேட்டுக்கிறார், அவரே பதில் சொல்லிக்கிறாரு. அப்போ கெவின் வந்துட்டு நம்ம எப்பவுமே போவோம் அந்த ரெஸ்டாரண்ட் தாண்டி அப்படி சொல்லிட்டு அதோட நேம் சொல்லுவார். சரிடா அப்படி சொல்லிட்டு நீங்கள் 2 பேருமே கையை காட்டி பாயெல்லாம் காட்டி திரும்பிங்க, பார்த்தா 2 பேரும் உங்களை மறைச்சுருப்பாங்க. ஜாக்சன் வந்து ரியாவை மறைப்பார், ஜேகே வந்துட்டு உங்களை மறைச்சுருப்பார். உங்கள் 2 பேருமே குழப்பமாக இருக்கு, இந்த மனுஷன் நம்மள மறைக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு ரியா பார்க்குவாங்க. ஆக்சுவலி நார்மலாக வந்துட்டு ஜேகே எப்பயுமே ரியாவை மறைக்கிறதுனால மீரா வந்துட்டு இந்த ஆளுக்கு எப்போ பார்த்தாலும் இதே வேலை, நம்ம என்ன பண்ணுறது சொல்லிட்டு அவங்க பெருசாக கேர் பண்ணிக்க மாட்டாங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஜாக்சனை பார்த்து சொல்லுங்கள், ஆக்சுவலி நாங்கள் இந்த தடவை நாங்கள் 2 பேரும் பின்னாடி உட்காந்துக்கிறோம், நீங்கள் முன்னாடி உட்காந்துக்க முடியுமா ஜாக்சனை பார்த்துட்டு நீங்கள் கேட்பீங்க, சார் நீங்கள் முன்னாடி உட்கார முடியுமா சொல்லிவிட்டு அதுக்கு ஜாக்சன் வந்துட்டு என்னடா இது கிடைச்சி சான்ஸ் இதுதான், ஏன்னா ரியா கூட உட்காந்து வர முடியும், இப்போ பார்த்து இந்த பொண்ணு இப்படி கேட்குதே நான் என்னடா சொல்கிறது அப்படி சொல்லிட்டு அவர் மனசில் நினைப்பார். அப்போ ஜேகே வந்துட்டு ஏன் நீ முன்னாடிலாம் எப்பத்தில் உட்காந்தா உனக்கு ஏதாவது கஷ்டமா அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லைங்க சார் அது இல்லை, 2 பேரும் என் ஃப்ரெண்டு இல்லாதனால கூட உட்காரலாம் சொல்லிட்டு, எப்படியா இருந்தாலும் ஆஃபீஸில் எல்லா இடத்துலையும் 2 பேரும் ஜோடியாக தான் தீர்றீங்க, இப்போ ஏன் வந்து உட்காந்தா என்ன அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ ரியா சொல்லுவாங்க, நீ போய்ட்டு முன்னாடியே உட்காடுறேன் பின்னாடியே உட்காடுறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார், ஆக்சுவலி அவள் ஏதோ தெரியாமல் சும்மா சொல்கிறா, சாரி சார் அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்த்து ரியா சொல்லும்போது அதுக்கு ஜேகே வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நீ போய்ட்டு பின்னாடி உட்காருமா அப்படி சொல்லுவாங்க. இதை கேட்குற உங்களுக்கு டென்ஷன் ஆகுது, ஏன்னா வந்துட்டு உங்ககிட்ட மூஞ்சல் அடிச்ச மாதிரி பேசுறாரு, எப்போ பார்த்தாலும் முறைச்சு நிற்கிறாரு. ஒரு ரியா சொன்னோன்னே பரவாயில்லம்மா நீ போய் உட்காருமா வாமா போவான்னு நல்லா மரியாதை கொடுத்து பேசுகிறாரு. அப்போ மனசில் நினச்சிக்கோங்க, பாரு அவளை மாதிரியே நானும் வந்துட்டு நல்ல பேர் வாங்கலாம்னு நினச்சேன், பட் என் நேரம் இந்த ஆளுக்கிட்ட ஃபுல்லாக கெட்ட பேர் தான், அதனால தான் என்னை எப்போ பார்த்தாலும் மறைக்கிறான் திட்டுறான், எல்லாம் என் நேரம்டா அப்படி சொல்லிட்டு எங்கள் மனசில் நினச்சிக்கணும். அப்போ நீங்கள் சொல்லுங்கள், சரி நீ போய் பின்னாடியே உட்காரு நான் முன்னாடியே உட்காடுறேன் சொல்லுவீங்க. அப்போ 2 பேரும் உட்காந்துங்க. இப்போ நீங்கள் பழைய மாதிரி விண்டோ சைடு தான் திரும்பிக்கிங்க, ஜேகே பார்க்க மாட்டேன்ற பேரில் இங்கே வந்துட்டு ரியா வந்துட்டு கீழே குனிஞ்ச மாதிரி எப்படி காலைக்கு அவங்க கீழே குனிஞ்சு வந்தாங்க அதே மாதிரி தான் இன்னங்கடா இதுங்க 2 இப்படி இதுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் 2 பேருமே யோசிப்பாங்க. ஜாக்சனும் யோசிப்பார், ஜேகேவும் யோசிப்பார், இதெல்லாம் ஃப்யூச்சரில் கல்யாணம் பண்ணி நம்ம எப்படி வச்சு சமாளிக்க போகிறோம் இதை அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இவன் பேசவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் நினைப்பார். அப்போ ஜேகே வந்துட்டு இதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் என் ஃப்யூச்சரில் ஏன் அப்படி சொல்லிட்டு யோசிப்பார். அப்போ அடைச்சா நான் ஏன் இப்படி நினைக்கிறேன், இவன் எதுக்கு என் ஃப்யூச்சரில் வரப்போகிறான், என் ஃப்யூச்சரில் எதுவுமே நான் ஒண்டி தான் தேவையில்லாமல் ஜோ எனக்கு புரியல ஒன்றுமே அப்படி சார் ஜோர் அடிப்பார். அப்போ டக்குனு வந்து எல்லாரும் பயந்துருவாங்க, என்னாச்சு சார் அப்படி சொல்லிட்டு ரியா கேட்கும்போது என்னாச்சு மாட்டு இல்லைங்க சார் நீங்கள் ஆரன் அவ்வளோ ஜோராக அடிச்சிங்க ஒரு சவுண்டு வந்துச்சு கேட்டு அது கை தவறி பட்டுருச்சுமா மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்படி சொல்லிட்டு ரியா பார்த்து சொல்லுவாங்க. அப்போ ஜாக்சன் வந்துட்டு ஓகேவா இல்லை நான் வந்து ட்ரைவ் பண்ணதா அப்படின்னு சொல்லி ஜாக்சன் கேட்கும்போது இல்லை நான் ஓகே தான் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் மட்டும் வாய் தந்து எதுவுமே கேட்டுருக்க மாட்டீங்க. அப்போ ஜேகே மனசில் நினைப்பார், எல்லாரும் எப்படி கேட்குறாங்க என் வாய் தந்து கேட்டதான் என்ன குறைஞ்சிடுவாலாம் அப்படி சொல்லிட்டு நினைப்பாரு. நீங்கள் வாய் தந்து கேட்கக்கூடாது இந்த காலத்துலேயே இருப்பீங்க, ஏன்னா வந்து எதை கேட்டாலும் கெட்ட பேரா நம்ம எதுக்கு சும்மா இதை கூட கேட்கும்போது கேட்க போய் இன்னும் நீ நான் பண்ணுற டிரைவிங் மேலே குத்தம் கண்டுபிடிக்கான்னு சொல்கிறதுக்கா சொல்லிட்டு நீங்கள் சைலண்ட் ஆகிடுவீங்க.
அதுக்கப்புறம் வந்து ட்ராவலும் போயிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு லாஸ்ட் டைம் உங்களை வந்துட்டு எந்த ரோட்ல நிறுத்தினாங்களோ அங்கேயும் நிறுத்துவாங்க. ஆக்சுவலி ரியா வந்துட்டு வேறு சைடு போகணும். அதனால வந்துட்டு ரியாவை வந்துட்டு ஜாக்சன் கேட்பாங்க, நீங்களும் இங்கே தான் இறங்கணுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்கெல்லாம் ஆக்சுவலி நான் வந்துட்டு வேறு சைடு போகணும், பட் நான் இங்கே இறங்கிக்கிறேன் அப்படி சொல்லுவோம். இல்லை ஆக்சுவலி நானும் உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படி சொல்லும்போது, இல்லைங்க சார் ரொம்ப தேங்க்ஸ், பட் நானும் மீராவும் கொஞ்சம் வெளியில் போக வேண்டியது இருக்குது, கொஞ்சம் திங்ஸ் வாங்குறதுக்கு. அதனால நான் வந்துட்டு போய்க்குவேன் வாங்கிட்டு சொல்லிட்டு ஜாக்சன் கிட்ட வந்துட்டு ரியா சொல்லுவாங்க. அதுக்கு ஜாக்சன் சொல்லுவாங்க, ரியா நீ பார்த்துக்கோ ஓகேவா, கேர்ஃபுல்லாக போ, அண்ட் நீ பார்த்து போயிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுறியா அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, அப்போ ரியாவுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சார் ஆக்சுவலி என்கிட்ட உங்கள் ஃபோன் நம்பர்லாம் எதுவும் கிடையாது அப்படி சொன்னேன். அப்போ ஜாக்சன் சொல்லுவார், இதுதான் என்னோடய கான்டாக்ட் நம்பர், நீ போயிட்டு வீட்டுக்கு சேஃபாக ரீச் ஆகிட்ட பிறகு நான் வீட்டுக்கு ரீச் ஆகிட்ட மட்டும் மெசேஜ் போடும், மற்றபடி வேறு எதுவும் வேணாம் அப்படி சொல்லும்போது ரியா வந்து கான்டாக்ட் நம்பர் வாங்கிக்குவாங்க. அப்போ வந்துட்டு ஜேகே வந்துட்டு பார்ப்பாரு மீராவை வந்துட்டு, இவ கேட்க மாட்டாரா, நம்ம ஃபோன் நம்பரே இல்லை அப்படி சொல்லிட்டு யோசிப்பார். நம்ம இதுக்கு இதெல்லாம் திங்க் பண்ணுறேன். ஆக்சுவலி ஜேகே வந்துட்டு ரொம்ப குழப்பமாக இருக்குது இப்போ அவருக்கு வர ஏன்னா வந்துட்டு ஜாஸ்தி வந்து மீரா பற்றி நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னதான் போகுது நம்ம மண்டியில் நம்மளுக்கே புரியல அப்படி சொல்லிட்டு அவர் அது யோசனையே இருப்பார். நீங்கள் போயிட்டு சைடில் அங்கே நிற்பீங்க, ஆக்சுவலி ரியாவும் தான் ஜாக்சன் தான் பேசினு இருப்பாங்க. சரி சார் எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் என் மேலே எந்த அளவுக்கு கேர் பண்ணதுக்கு அப்படி சொல்லிட்டு ரியா சொல்லிவிட்டு கார்டு அது அவங்களோட கான்டாக்ட் கார்டை வாங்கிட்டு திரும்பிடுவாங்க. திரும்பிட்டு ஆக்சுவலாக அவங்க ரொம்ப சிரிப்பாங்க. பட் வந்து ஜாக்சனுக்கு தெரியாது அவங்க சிரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் கார் எடுத்துன்னு போயிடுவாங்க. பட் வந்துட்டு நார்மலாக லாஸ்ட் டைம் இப்படி ஜேகே வந்துட்டு அவரோட சைட் மிரர்லேருந்து எப்படி மீரா பார்த்துனே போனால் அதே மாதிரி தான் பார்த்துன்னு போவார். ஆனால் இந்த தடவை வந்து ஜாக்சன் பார்த்துருவார். ஜேகே வந்துட்டு அவர் சைட் மிரரில் வந்துட்டு மீராவை பார்க்குறது, ஆனால் பார்த்துட்டு எதுவும் கேட்டுக்க மாட்டார். நல்ல மாதிரி ரூட்டு போகிற மாதிரியே போகட்டும், நம்ம தொந்தரவே பண்ணக்கூடாது அப்படின்னு ஜாக்சன் நினைப்பாரு. அப்போ வந்துட்டு ரியா வந்துட்டு அந்த காரை பார்க்குற மாதிரி தோணும். ஏன்னா அவரும் வந்துட்டு நார்மலாக சும்மா இன்னொரு மிரரை பார்க்கும்போது அந்த சைட்லேருந்து வந்துட்டு ரியா பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு நம்மள தான் பார்க்குறல ரியா அப்படின்னு சொல்லி நினைப்பாரு. அதுக்கப்புறம் அவருக்கே சொல்லிக்கிறாரு, சும்மா நம்ம அப்படிலாம் நினைக்கக்கூடாது, அந்த பொண்ணு தான் நம்மளை பார்க்குறது, அது சும்மா ஒரு 4 வாரத்தை நல்லா பேசுறதுனால அந்த பொண்ணு நம்மளை விரும்பாலும் நினச்சிக்கூடாது, வேற எங்கேயாவது பார்ப்பா அப்படி சொல்லிட்டு ஜாக்சன் அவருக்கே சொல்லிக்கிறார். ஆனால் அவர் ஃபீல் பண்ணுவார், நம்மளை திரும்பி இல்லையே ஒருத்தவங்க அப்படின்னு ஜாக்சன் சொல்லும்போது இதை கேட்குற ஜேகே வந்துட்டு, ஏன் உனக்கு திரும்பி பார்க்க தான் நான் இருக்கிறேன், அப்புறம் உனக்கு வேறு யார் வேணும் அப்படி சொன்னேன். மச்சா நீ இருப்படா, பட் ஒன்றுடா சும்மா சொல்லியிருந்தேன் எதுவும் பொலிப்பில் இருந்தேன் அப்படி சொல்லும்போது, இல்லையே நீ வேறு ஏதோ மீனிங்கில் சொல்கிற மாதிரிக்குது அப்படி சொல்லிட்டு ஜேகே கேட்கும்போது, எந்த மீனிங்லடா, முதல்ல நீ வீட்டுக்கு வண்டியை விட்றா ஓகேவா, எனக்கு டயர்டாகிதுடா அப்படி சொல்லும்போது, அப்போ எனக்கு மட்டும் டயர்டாக இருக்காது, நான் தாண்டா வண்டி ஓட்டிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு ஜேகே சொல்லும்போது, அதுதான்டா சொல்கிறேன், நான் ஓட்டேன்னு சொன்னேன், நீ தானே கொடுக்க மாட்டேங்கிற, நானே ஓட்ட மாட்டேன் சொன்னேன் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு ரீச் ஆகிடுவாங்க. இங்கே வந்துட்டு ரியா வந்துட்டு, ஜாக்சன் நல்ல மனுஷன் தான் வளர்க்குது அப்படி சொல்லிட்டு மீரா கிட்ட சொல்லும்போது, இப்போ எதுக்கு நீ இதெல்லாம் சொல்கிற, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படி சொல்லிட்டு இங்கே ரொம்ப டல் வாய்ஸு சொல்லுங்க, என்னடியா ஆச்சு உனக்கு, இல்லடியா அந்த மனுஷன் என்ன மறைச்சு நேக்கிறாண்டி, என்ன முடியலரி, எப்படி இந்த டீல் கம்ப்ளீட் ஆகிடுக்குது, எனக்கு ரொம்ப தலைவலியாகுது, ஏன்னா முடியலடியா ப்ளீஸ் பேசாமல் இந்த டீல் முடிகிற வரைக்கும் வந்துட்டு லீவ் எடுத்துக்கலான்னு ஏதாவது ஹெல்த் இஷ்யூன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க, அப்படிலாம் பண்ணிங்கன்னு தொலைச்சிடாத, இந்த டீல் அப்போ கேன்சல் ஆகிடுச்சா எல்லா விஷயம் வந்துட்டு உன் தெரியல தான் வந்து விழும் அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது, இந்த ஒரே காரணத்துக்கோசம் தாண்டி நான் வந்து நிற்கிறேன், இல்லை வரமாட்டேன் ரஜா போட்டு கேட்டேன், ஐயோ எனக்கு உடம்பு தெரியல சார் அப்படி சொல்லி டைலாக் சொல்லிட்டு இருப்பேன். இந்த டீல் எங்கே கேன்சல் ஆகிடுமா சொல்லி தான் நான் சைலண்ட்டாக வந்து நிற்கிறேன் தெரியுமா அப்படி சொல்லிட்டு ரியா கை பிடிச்சின்னு சாஞ்சின்னு ரியா தோல் மேலே சாஞ்சின்னு போவீங்க. அப்போ ரியா சொல்லுவான், நானும் இதை மாதிரி என் பாய் ஃப்ரெண்ட் கூட கையை பிடிச்சின்னு தோல் மேலே சாஞ்சின்னு போகணுன்னு எனக்கு ஆசை தானே, ஆனால் ஏன் பரு நீ வந்து ஏன் தோல் மேலே சாஞ்சின்னு எல்லாம் என் நேரம்டி, எனக்குன்னு ஒரு பாய் ஃப்ரெண்ட் வரவே போகிறதுலன்னு தோன்றுறி அப்படி சொல்லிட்டு ரியா சொல்லும்போது, எந்த நேரத்துக்கு எதை பேசுறி, நானே ரொம்ப டென்ஷன் நினைக்கிறேன், இப்போ உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லாத ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி சொல்லிட்டு நீ கேட்கும்போது, ஆமாண்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் அப்படி சொன்னேன், பின்ன நீ தாண்டி சிங்கிளாக இருக்கணும்னு சொல்லு, என்னையும் ஏன்டி சேர்த்து சிங்கிளாக இருக்க சொல்கிறேன் அப்படி சொன்னேன். நான் உன்னை சிங்கிளாக சொல்லிட்டு நீ போய் யாருடைய கம்மிட்டா அப்படி போடி, என்னை கொஞ்ச நேரம் எதுவும் பேசாமல் வாடி எனக்கு முடியலடி அப்படி சொல்லும்போது, சரிடி ஓகே வா போகலாம், ஆக்சுவலி என்ன திங்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கும்போது, எந்த திங்ஸும் வாங்குறதுலாம் இல்லை, எனக்கு அவங்க கூட போகிறது கம்ஃபர்டபுளாக இல்லை, அதுக்கு தான் நான் இங்கே இறங்கிக்கிட்டேன், ஜிமினுக்கு ஆல்ரெடி மெசேஜ் போட்டுருக்கிறேன் வந்து என்னை பிக்கப் பண்ண சொல்லிட்டு உங்கள் வீட்டில். இந்த ஜேகே வந்துட்டு அவங்க வீட்டில் வந்துட்டு நீங்கள் அவர் தோல் மேலே அப்பயே வந்துட்டு பயத்தில் வந்துட்டு அவரை கையை பிடிச்சிக்கினீங்களே சாஞ்சிக்கினீங்களே அதே நினச்சி வந்து சிரிப்பார். ஜாக்சன் வந்துட்டு ஜேகேக்கு வந்துட்டு குடிக்கிற தண்ணி வைக்க வருவார். ஆக்சுவலி 2 பேரும் ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க.
இவங்க 2 பேருக்கு வந்துட்டு பேரண்ட்ஸ்லாம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இவங்க 2 பேரும் வந்துட்டு கொஞ்சம் மாஃபியாவில் இருந்து தான் இந்த அளவுக்கு பிஸ்னஸ் மேனாக ஆகிருப்பாங்க. பட் இப்போ வந்துட்டு மாஃபியாவில் இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறாங்க 2 பேருமே. அப்போ ஜாக்சன் வந்துட்டு ஜேகே பார்த்துட்டு, ஜேகே நீ நான் தான் இருக்கிறியா இல்லை உனக்கு எதாவது ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ தான் ரியாலிட்டி வந்துட்டு ஜேகே வந்துட்டு, என்னடா நல்லா இருக்கேன் நல்லா இல்லைன்னு கேட்குறேன். இல்லை என்னடா சேவத்தை போட்டு சிரிச்சினே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை நான் சிரிக்கல. டே நான் தானே பார்த்தேன் நீ சிரிச்சது. கேட்டால் இல்லைன்னு சொல்கிற, உண்மையை சொல்கிற, என்னடா ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒன்றும் இல்லைடா ஒன்றும் இல்லையா, நீ இப்படிலாம் சிரிக்க மாட்டேடா, வர வர உன் நடவடிக்கை நிறைய சேஞ்சஸ் பார்க்குறேன் நான் அப்படி சொல்லிட்டு ஜாக்சன் சொல்லுவார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மீரா பற்றி நினச்சேன்டா அப்படி சொல்லிட்டு மறந்து போய் வாய் விட்டுருவார். அப்படி ஜாக்சன் நான் சொன்னேன் அப்படி சொன்ன, ஒன்றுமே சொல்லலை அப்படி சொல், இல்லை இப்போ நீ மீரான்னு சொன்ன. அதுக்கு ஜேகே வந்துட்டு, இல்லை நான் அதெல்லாம் சொல்ல மீரான்னு சொல்ல, ஆக்சுவலி ஏதோ வாய் தவறி வந்துடுச்சு அப்படி சொல்லிட்டு ஜேகே சொல்லும்போது ஜாக்சன் வந்துட்டு மறுபடியும் எதுவும் கேட்டுக்க மாட்டார். ஏன்னா வந்துட்டு இப்போ கேட்டால் அவன் எப்படி இருந்தால் இல்லைன்னு தான் சொல்லப்பா, இது எதுக்கு நான் போய் கேட்டுக்குன்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆகிடுவார். சரி படுத்து தூங்கு, செவத்தை பார்த்து சிரிச்சது போதும் அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது இப்போ வந்துட்டு இது ஜேகேக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நான் செவத்தெல்லாம் பார்த்து சிரிக்கலடா அப்படி சொல்லும்போது, ஆமாண்டா நான் பார்த்தேன் நீ செவத்தெல்லாம் பார்த்து சிரிக்கவே இல்லை, அதான் சொன்னேன் நானும் பார்த்தேன்னு சொல்லிட்டு சரி போய் பாடு அப்படி சொல்லிட்டு 2 பேரும் அவங்க ரூமுக்கு போயிடுவாங்க. இதோட இந்த பாட்டு முடியுதுல.